ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு மொபைல் சர்வீஸ்க்கு என்னென்ன டூல்ஸ்லாம் வேணும் அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது, அதோட நேம் என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லிவிடுவேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக ஒரு சர்வீஸை வந்து கற்றுக்கும் போதோ இல்லை கற்றுக்கின ஒரு சின்ன லெவலில் வீட்டில் இருந்தே நம்ம சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்தெந்த டூல்ஸ் மட்டும் தேவை அப்படின்றத நான் கடைசியாக வந்து சொல்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டூல்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம இன்னும் பெரிய பெரிய ஒர்க்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சர்வீஸ்க்கு ரொம்ப முக்கியமான டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் டூல்ஸ் தான் சொல்லுவோம். இந்த ஓப்பனிங் டூல்ஸில் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த ட்வீசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்வீசர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட்டை எடுக்கிறதுக்கோ திரும்ப வைக்கிறதுக்கு வந்து இந்த ட்வீசர் யூஸ் பண்ணுவோம். இந்த போர்டில் வந்து இப்போ நான் இந்த ஐசியோ இல்லை இந்த கனெக்டரோ இல்லை இந்த சின்ன சின்ன காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ், இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ப்ளோயர் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணும்போது நம்ம அதை பிடிக்கணும் இல்லையா, கையாலெல்லாம் அதை பிடிக்க முடியாது. ஓகேவா? ஸோ ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். நம்ம அதுக்கு வந்து ஒரு டூல் தேவை. அதுக்கு தான் இந்த ட்வீசர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ட்வீசர் வச்சு நம்ம பிடிச்சிக்கிட்டு அழகாக எடுத்துக்கலாம். திரும்ப வைக்கும்போது இந்த ட்வீசர் வச்சு ஈஸியாக வச்சுக்கலாம். ஒரு ஜம்பரிங் அது போல் அடிக்கிறதுக்கு வந்து நம்ம இது போல் ஸ்ட்ரைட் ட்வீசர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கனெக்டர்லாம் வந்து ரிமூவ் பண்ணும்போது இது போல் பென் ட்வீசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய மாடல் ட்வீசர்ஸ் இருக்குது. நீங்கள் ட்வீசர் செட் வந்து ஒரு 5 மாடலில் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததான் மெட்டல் ஓப்பனர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனரை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கோம்போ டிஸ்பிளேவை வந்து நம்ம அந்த ஃப்ரேம்லேருந்து எடுக்கிறதுக்காக இந்த மெட்டல் ஓப்பனர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளோயர் வச்சு ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணும்போது இதை ஃபஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சப்போர்ட் மாதிரி வச்சுக்குவோம். சில வேஸ்டான காம்போ அப்படின்னா நம்ம இதை வச்சு ஓப்பன் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஒர்க் ஆகிற காம்போ அப்படின்னா இதை ஒரு சப்போர்ட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணி சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து இது போல் இந்த தின் ஷீட் இருக்குல்லையே, இது வந்து ஒரு டெம்பர் கிளாஸோட ஷீட்டு தான். இன்னும் திக்னஸ் கம்மியாக இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு தான் வந்து இதை ஹீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி காம்போவை வந்து நம்ம பிரிப்போம். ஸோ அதுக்காக ஒரு காம்போவை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த டைப் பட்டையாக இருக்கு இல்லையா, இந்த மெட்டல் ஓப்பனர். ஸோ இந்த ஷீட் பார்த்திங்கன்னா டெம்பர் கிளாஸோட ஷீட்டு தான் இது வந்து ஹேமர் டெம்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இந்த மெட்டல் ஓப்பனர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம லாக் டைப்பில் இருக்க, அதாவது கீபேட் மொபைலில் வந்து லாக் டைப்பில் இருக்கும், அந்த லாக்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மெட்டல் ஓப்பனர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதாவது நம்ம ஒரு கனெக்டர் B2B கனெக்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கஷ்டமாக எந்த பொருளை ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குதோ அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த டைப் மெட்டல் ஓப்பனர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்ததாக கட்டர். இந்த கட்டரை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது போல் இருக்கல ஹீட் சிங்க் ஷீல்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை சில ஓல்டு மாடல் மொபைலில் வந்து நம்ம இதை திரும்ப ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை. ஸோ ஒர்க்கை சிம்பிளாக முடியறதுக்காக இந்த கட்டரை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இதுவே நியூ மாடல் அப்படின்னா நீங்கள் ப்ளோயர் வச்சு ரிமூவ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிற அந்த ஷீல்டை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த கட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் இந்த இடத்துல இங்கே இருக்கிற காம்பனன்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும் அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா நம்ம இதை வச்சு ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த காம்பனன்ட்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கட்டர். ஸோ அடுத்ததான் வந்து ப்ரஷ். இந்த ப்ரஷ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஐபிஎஸ் ஸ்ப்ரே பண்ணி நம்ம போர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்ததாக வந்து ஃபைல், அதாவது அறம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த அறம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றது உங்களுக்கே தெரியும். நம்மளோட சால்டிங் அயன் டிப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்ததாக வந்து மேக்னிஃபையர் லென்ஸ் வந்து, ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரிஜினல் லென்ஸ். இப்போ நான் இதை வச்சு காட்டுறேன், ஓரளவுக்கு நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ போர்டில் இருக்கக்கூடிய சிப் காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சால்டரிங் பண்ணது கரெக்டாக இருக்கா, கனெக்டரை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்குமா, ஏதாவது ஷார்ட் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே அட்வான்ஸ் லெவல்னால் நம்ம மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் பேசிக் லெவலில் நம்ம சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இது போல் ஒரிஜினல் லென்ஸ் வந்து வாங்கிக்கிங்க. இது பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸில் அதிலே பார்த்திங்கன்னா எல்இடி ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதாவது வாட்ச் மெக்கானிக்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதில் எல்இடி வந்து இருக்கும். ஒரிஜினல் மேக்னிஃபையர் லென்ஸ் வந்து வாங்கிக்கிங்க. நீங்கள் அதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், பெட்டர். ஸோ அது போல் நம்ம சின்ன சின்ன காம்பனன்ட்ஸை பார்க்குறதுக்கு வந்து இந்த மேக்னிஃபையர் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்ததாக சர்ஜிக்கல் நைஃப். ஸோ இந்த சர்ஜிக்கல் நைஃப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜம்பர் ஒயரை வந்து கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இல்லைனா சின்ன சின்ன அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் சில சமயம் வந்து
ஒட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சர்ஜிக்கல் நைஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காம்போவில் வந்து நம்ம சின்ன கேப் உருவாக்குறதுக்கு வந்து இந்த சர்ஜிக்கல் நைஃப் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஹேண்டிலோடு விற்கிது, நீங்கள் ஹேண்டிலோடு வாங்கிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிட்டார் பிக் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா ஸ்மார்ட் ஃபோன் ஓப்பனர், பிளாஸ்டிக் ஓப்பனர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளுக்கு செட்டாக வந்து கிடைக்கும். ஸோ இதை நம்ம இது போல் தனியாக வாங்கணுன்றது வந்து அவசியம் கிடையாது. ஓப்பனிங் டூல் வந்து பிளாஸ்டிக் ஓப்பனர் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். அதில் இது போல் கிட்டார் ஓப்பனர்லேயே ஒரு 2-3 டைப்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதில் ஸ்ப்ளஞ்சர் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பிளாஸ்டிக்கில். அந்த ஸ்ப்ளஞ்சர் வச்சு நம்ம இந்த கனெக்டர்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கனெக்டர்லாம் வந்து நம்ம கையால் ரிமூவ் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. அந்த ஸ்ப்ளஞ்சர் வச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஷீல்டையும் வந்து அதே போல் நம்ம, அதாவது இது ரிமூவல் டைப்பில் இருக்குது இந்த ஷீல்டு. ஸோ இது போல் நம்ம ஒரு சின்ன சின்ன பொருளை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ப்ளஞ்சர் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு செட்டாக வரும், ஓகேவா. அதில் அந்த செட்டில் பார்த்திங்கன்னா இந்த கிட்டார் ஓப்பனர், இது போல் இன்னும் பிளாஸ்டிக் செட் வந்து கொஞ்சம் இருக்கும். ஸோ அதை வாங்கி வச்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஹீட் சிங்க் டேப், காப்பர் டேப், இல்லை கேப்டன் டேப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேப் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த காம்பனண்ட்டை, இந்த ஐசியை வந்து ரிமூவ் பண்ணுறோன்னா பக்கத்தில் இருக்கிற காம்பனண்ட்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஹீட் சிங்க் டேப்பை வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் இந்த ஷீல்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த டேப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. சிம்பிளாக வந்து இந்த ஷீல்டை வந்து பக்கத்தில் இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா அது ஹீட் ஆகாது. அதுக்கு மேலே ஒரு காயின் இருக்குல்லையே, ஒரு 2 rupees காயினை வச்சுட்டோம் அப்படின்னா இது சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்க காம்பனண்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த காப்பர் டேப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் என்கிட்ட இருக்குதுன்றதால இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்ததாக டச் கம். இதை வந்து நம்ம டச் டிஸ்பிளே கம் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இது போல் நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்து இந்த டிஸ்பிளேவை திரும்பவும் ஃப்ரேமில் ஒட்டுறதுக்கு வந்து இந்த டச் கம்மை வந்து யூஸ் பண்ணுவோம். இதை தான் இந்த கார்னரில் அப்ளை பண்ணி நம்ம டிஸ்பிளேவை ஒட்டுவோம். ஒட்டும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து இது போல் ரப்பர் பேண்டை போட்டு நம்ம டைட் பண்ணுவோம். அடுத்ததாக வந்து கிளிப்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கிளிப்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சிம்பிளாக வந்து நம்ம ரப்பர் பேண்டே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டபுள் சைட் டேப். இந்த டபுள் சைட் டேப் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த டச் கம் மாதிரி தான் நம்ம காம்போ ஒட்டுறதுக்கு, அதாவது நியூ டிஸ்பிளே ஒட்டுறதுக்கு வந்து நம்ம க்ளூவும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த கம்மும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து இந்த டபுள் சைட் டேப்பை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த நேரத்தில் இந்த டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஃப்ரேம் இருக்குது, அதுக்கு மேலே டிஸ்பிளே வந்து நம்ம உட்கார வைக்கணும். ஸோ டிஸ்பிளே வந்து கரெக்டாக ஃபிட் ஆகலை, ஹைட் வந்து கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது ஹைட்டு ஏற்றுறதுக்கு வந்து நம்ம இந்த டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டினோம் அப்படின்னா ஹைட் கொஞ்சம் ஏறிடும் இல்லையா. இதுலேருந்து கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். ஸோ இப்போ காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ இந்த டபுள் சைட் டேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளூ இருக்கும். அதே போல் மேலே இந்த லேயரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இங்கேயுமே வந்து க்ளூ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நான் ரிமூவபிள் பேட்டரியை வந்து திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டிக்கலாம். அடுத்ததாக வந்து எல்சிடி கிரிப்பர். இதை வந்து நம்ம பபுள் டைப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கிரிப்பர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு மொபைலில் வந்து காம்போவை பிரித்து எடுக்கிறோம், டேமேஜ் ஆன மொபைலில் இருக்க காம்போவை பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃபிட்னஸ் வந்து பிடிக்க முடியாது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நம்மளால் பிடிக்க முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த கிரிப்பரை வந்து இப்படி டிஸ்பிளேயில் ஒட்டி வச்சுட்டோம் அப்படின்னா இது பிடிச்சிக்கும். ஸோ அப்படியே நம்ம இதை வச்சு தூக்கணும் அப்படின்னா ஹீட் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம இப்படி தூக்கும்போது வந்து டிஸ்பிளே ஈஸியாக வந்து வெளியில் வரும். அப்போ நம்ம இது போல் ஓப்பனரை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி சப்போர்ட் கொடுத்துட்டு ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளேவை ஈஸியாக ஹீட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த பபுள் டைப் கிரிப்பர், எல்சிடி கிரிப்பர் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து கிடைக்கும். ஸோ அது கிளிப் மாதிரி இருக்கும். அந்த கிளிப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை இது போல் பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அதுவும் வாங்கிக்கலாம், இல்லை இதுவும் கூட வாங்கிக்கலாம். அடுத்ததாக ஸ்க்ரூ டிரைவர் செட். ஸோ ஒரு மொபைலில் வந்து ஏகப்பட்ட ஸ்க்ரூஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதை நம்ம பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுறதுக்கும் திரும்ப ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவர் செட்டு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக வந்து பிசிபி ஹோல்டர். இந்த ஹோல்டர் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இது போல் ஒரு மொபைல் போர்டை வந்து நம்ம இப்படியே வச்சுக்கணும், ஒரு ப்ளோயரை வச்சோ இல்லை ஒரு மைக்ரோசால்டரிங் வச்சோ நம்ம எந்த ஒரு காம்பனண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணும்போதோ இல்லை ஃபிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக வந்து இந்த போர்டு வந்து நகர்த்துற வழியாக ஷேக் ஆகும். அதுக்காக இதை ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த பிசிபி ஹோல்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் இது போல் ஸ்க்ரூ பண்ணி வைக்கிறது மூலிமா ஸோ இந்த போர்டு வந்து இந்த ஹோல்டரோட ஃபிக்ஸ் ஆகிடும். அது மூலிமா நம்ம ஈஸியாக வந்து ஒரு காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எல்சிடி கிளீனர். இந்த எல்சிடி கிளீனர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம டெம்பர் கிளாஸ் ஒட்டும் போது நம்ம டிஸ்பிளே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த எல்சிடி கிளீனர் யூஸ் பண்ணுவோம்.
அடுத்ததாக இது வந்து லிக்விட் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிக்விட் ஃப்ளக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா அந்த ஃப்ளக்ஸ் இருக்குது இல்லையா, ஃப்ளக்ஸ் பேஸ்ட்டுக்கு பதில் நம்ம இந்த லிக்விட் ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து க்ளூ ரிமூவர். இந்த க்ளூ ரிமூவர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ஒரு டிஸ்பிளேவை பிரித்து எடுத்தோம், இல்லை பேக் பேனல் ஒரு மொபைலோட பேக் பேனல் இல்லை பேட்டரியை பிரித்து எடுத்தோம்னா அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஒட்டின க்ளூ வந்து இருக்கும். அந்த க்ளூவை நம்ம ரிமூவ் பண்ணால் தான் நம்ம டிஸ்பிளேவை திரும்ப வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ண முடியும். இல்லைனா ஷேப் வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்கும், நம்ம ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதே போல் தான் பேக் பேனல்லையும் வந்து க்ளூ வச்சுருப்பாங்க, இல்லை டேப் வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க, டபுள் சைட் டேப். அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த க்ளூ ரிமூவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஐபிஎஸ் சொல்யூஷன், அதாவது ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்ளீனிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மொபைல் பிசிபியை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐபிஎஸ் சொல்யூஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மொபைல் பிசிபியில் இருக்கக்கூடிய அந்த டர்ட்டு டஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து இது க்ளீன் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சால்ட்ரிங்கோ டீசால்ட்ரிங் பண்ணும்போது ஃப்ளெக்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம். அந்த ஃப்ளெக்ஸ் வந்து போர்டில் இருந்தது அப்படின்னா இருக்கிற ரொம்ப நாள் இருக்கும்போது அந்த எல்லா காம்பனண்ட்டையும் வந்து அது சீக்கிரம் டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த ஐபிஎஸ் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுவோம். இதை நம்ம டேரெக்டாக வந்து போர்ட்லேயே வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். பட் எந்த இடத்துல கவனமாக இருக்குன்னா இந்த இயர்பீஸ், ரிங்கர், அடுத்ததாக வந்து மைக், இந்த காம்பவுண்ட்ஸ் மேலே மட்டும் படக்கூடாது. மற்ற எந்த ஒரு எஸ்எம்டி காம்பவுண்ட்ஸ் மேலே பட்டாலும் இது எதுவுமே ஆகாது. ஸோ ஒரு போர்டை வந்து நம்ம அப்படியே இந்த ஐபிஎஸ் சொல்யூஷனில் இந்த போர்டு அப்படியே போட்டால் கூட இந்த போர்டு எதுவுமே ஆகாது, க்ளீன் ஆகுமே தவிர எந்த வித டேமேஜும் வராது. பட் நம்ம போடும்போது வந்து நான் சொல்லக்கூடிய இந்த மைக், ரிங்கர், ஸ்பீக்கர்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு டெட் மொபைலை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு க்ளீன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்ம இந்த ஐபிஏவை யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லிக்விட் தான் வந்து இந்த ஐபிஎஸ் சொல்யூஷன். ஈவன் இந்த ஐபிஎஸ் சொல்யூஷனை வந்து நம்ம சானிடைசருக்கு பதிலில் கூட யூஸ் பண்ணலாம். அதாவது பேரில் இருக்கு இல்லையா, ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் தான் வந்து அந்த ஜெர்ம்ஸ்லாம் வந்து கில் பண்ணுறது இல்லையா. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஐபிஎஸ் சொல்யூஷன் மாதிரி தான். இது வந்து அசிட்டோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கும், பட் கண்டுக்காதீங்க. இது வந்து அசிட்டோன் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சேம் ஐபிஏ போல் தான் இதுவும் ஒரு க்ளீனிங் ஏஜென்ட் தான். மோராரில் சிமிலராக தான் இருக்கும், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் கெமிக்கல் காம்பனன்ட்ஸ்லாம். இதுவுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் பெஸ்ட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஐபிஏ தான் பெஸ்ட்டு. ஸோ காமனாக வந்து ஒருத்தவங்க கிட்டே கேட்டிங்க அப்படின்னா ஐபிஏக்கும் வந்து அசிட்டோனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்க அப்படின்னா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஐபிஏக்கும் அசிட்டோனுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதில் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து எல்லாமே வேறு கொஞ்சம் இருக்குது. பட் நம்ம பேசிக்காக வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் பெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐபிஎஸ் சொல்யூஷன் தான். அடுத்ததாக வந்து கான்டாக்ட் க்ளீனர். ஸோ இதை எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நான் ரிமூவல் பேட்ரி வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக வந்து ஒரு கோம்போ டிஸ்பிளே நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த க்ளூ வந்து டைட்டாக இருந்தது அப்படின்னா இந்த ஸ்ப்ரே அந்த இடத்துல நம்ம இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த காம்போவை ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டச் டிஸ்பிளே, அதாவது டச் மட்டும் மாற்றும் போது அந்த டிஸ்பிளேவை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கான்டாக்ட் க்ளீனர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதே போல் இந்த பிசிபி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நம்ம டேரெக்டாக போர்டில் ஸ்ப்ரே பண்ணாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு எலக்ட்ரானிக்ஸ் காம்போனண்ட்டை வந்து நம்ம க்ளீன் யூஸ் பண்ணுற ஒரு ஏஜென்ட் தான் இது கான்டாக்ட் க்ளீனர். இப்போ நம்ம சால்ட்ரிங் டூல்ஸை பற்றி பார்ப்போம். இதை வந்து நம்ம மைக்ரோசால்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைக்ரோசால்ட்ரிங் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மொபைல் பிசிபி வந்து சைஸ் ரொம்பவே சின்னதாக இருக்கும் இல்லையா. ஸோ அதில் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு வந்து இது போல் இருக்கிற சின்ன சால்ட்ரிங் அயன் தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த மைக்ரோ சால்ட்ரிங், அதாவது டிசி சால்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது போல் இருக்கிற சின்ன சின்ன காம்பவுண்ட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கும் திரும்ப சால்ட்ரிங் பண்ணுறதுக்கும் இல்லை ஜம்பரிங் அடிக்கிறதுக்கும் வந்து இந்த சால்ட்ரிங் அயனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்ததாக வந்து சால்ட்ரிங் லெட் அல்லது டின் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளாக வந்து இது இஎம் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றது உங்களுக்கே தெரியும். ஒரு இடத்துல நம்ம ஒரு காம்பனண்ட்டை வந்து சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு இந்த மெட்டலில் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக வந்து சால்ட்ரிங் ஃப்ளக்ஸ். அந்த சால்ட்ரிங் வந்து ஒழுங்காக செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக செய்கிறதுக்கு வந்து இந்த ஃப்ளக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக டீசால்ட்ரிங் ஒயர் அல்லது டீசால்ட்ரிங் விக் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண ஒரு காம்பனண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் எக்ஸஸாக இருக்கிற இந்த சால்ட்ரிங் லிட்டெல்லாம் வந்து இந்த டின் வந்து போர்டில் எக்ஸஸாக இருந்தது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சால்ட்ரிங் விக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது வந்து ஜம்பரிங் ஒயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒயர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இங்கே இருக்கிற காம்பனண்ட் வந்து ஏதோ ட்ராக் கட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ட்ராக்கை கொண்டு போகிறதுக்கு வந்து
ஸோ இந்த ஒயர் மூலிமா வந்து நம்ம ஜம்பரிங் பண்ணிக்குவோம். இது மேலே வந்து இன்சுலேட்டட் கோட்டிங் போட்டிருப்பாங்க, அதனால் எந்த ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டும் ஆகாது. ஸோ சால்ட்ரிங் லெட். அடுத்ததாக இந்த பெரிய சால்ட்ரிங் அயன், இது வந்து 25 வாட் சால்ட்ரிங் அயன். இதை வந்து நம்ம கொஞ்சம் ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது சார்ஜர் கனெக்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு சில இடத்துல மட்டும்தான் இந்த பெரிய சால்ட்ரிங் அயன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்ததாக வந்து மல்டிமீட்டர்ஸ். இந்த மல்டிமீட்டர் இல்லை அப்படின்னா நம்ம எந்த ஒரு எலக்ட்ரானிக் ரிப்பேர் ஒர்க்கோ இல்லை ஒரு டெஸ்டிங் ஒர்க் எதுவுமே வந்து நம்மளால் பண்ண முடியாது. இந்த மல்டிமீட்டர் மூலிமா தான் வந்து நம்ம எல்லா காம்பனண்ட்ஸையும் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறது, அதில் எவ்வளோ வோல்டேஜ் போகுது, எவ்வளோ ஹோம்ஸ் வந்து அதில் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம ஒரு காம்பனண்ட்டோ இல்லை ஒரு போர்டோ வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற கண்டிஷனை வந்து செக் பண்ணுறது எல்லாமே இந்த மல்டிமீட்டர்ஸை யூஸ் பண்ணி தான். ஸோ நீங்கள் ஒரு கார்டு லெவல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மல்டிமீட்டரே நம்மளுக்கு போதுமானது. இதுவே சிப் லெவல் அப்படின்னா நம்மளுக்கு கம்பல்சரி இந்த மல்டிமீட்டர் வேணும். ஏன் அப்படின்னா அக்யூரசி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த மல்டிமீட்டர் இது போல் பிராண்டட் மாஸ்டெக் ஃப்ளூக் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டிசி பவர் சப்ளை. இந்த டிசி பவர் சப்ளை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேட்டரி இல்லாத மொபைல் ஆன் பண்ணி பார்க்குறதுக்கும் அதே போல் ஒரு டெட் மொபைலை வந்து பூஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் சர்க்யூட் எந்த லெவலில் ஒரு போர்டில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த டிசி பவர் சப்ளை வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கு யூஸ் ஆகிற அந்த ப்ரோப்ஸ் இது தான். அடுத்ததாக பேட்ரி பூஸ்டர். ஸோ அது பார்க்க வந்து ஒரு மைக்ரோசால்டரிங் மாதிரி தான் இருக்கும். அதோட ரேட்டு வந்து ரொம்ப கம்மி தான். அதை வச்சு நம்ம ரிமூவல் பேட்டரியை வந்து ஈஸியாக பூஸ்டிங் பண்ணிடலாம். இந்த டிசி பவர் சப்ளை இல்லாதவங்க வந்து அந்த பேட்ரி பூஸ்டர் வச்சு நம்ம ஈஸியாக ஒரு ரிமூவல் பேட்டரி வந்து பூஸ்டிங் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து மல்டி பேட்ரி பூஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மல்டி பேட்ரி பூஸ்டர் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு நான் ரிமூவல் பேட்டரியை வந்து பூஸ்டிங் பண்ணுறதுக்கு வந்து இந்த மல்டி பேட்ரி பூஸ்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இந்த மல்டி பேட்ரி பூஸ்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக வந்து ஹீரோ ஆஃப் மொபைல் சர்வீஸ், அதாவது ப்ளோயர், எஸ்எம்டி ரீவொர்க் ஸ்டேஷன், ஹாட் ஏர் கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஒரு எஸ்எம்டி காம்போனன்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், ரீப்ளேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம இதை வச்சு தான் பண்ணுவோம். பெரும்பாலான காம்போனன்ட்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதும் ரீப்ளேஸ் பண்ணுறதும் இந்த ப்ளோயரை வச்சு தான். ஒரு ஐசியாக இருக்கட்டும், இல்லை ஒரு கனெக்டராக இருக்கட்டும், இல்லை சிப் காம்போனன்ட்ஸான ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், இல்லை டிரான்சிஸ்டர்ஸ், மாஸ்ஃபெட்ஸ், ஐஜிபிடி, இது போல் எந்த விதமான காம்போனன்ட்ஸும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கும் திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் வந்து இந்த ப்ளோயரை வச்சு தான் பண்ணுவோம். ஈவன் நம்ம டெட் மொபைலில் வந்து ஐபிஎஸ் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ஹீட்டிங் பண்ணுறதுக்கும் வந்து இந்த ப்ளோயரை வச்சு தான் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காம்போனண்ட். அடுத்ததாக வந்து இந்த இஎஸ்டி மேட். இந்த மேட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நம்மளோட மொபைல் பிசிபிலாம் வந்து ரொம்ப மைனிட் அண்ட் சென்சிட்டிவான காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது. இதை நம்ம டேபிளில் வச்சு ஒர்க் பண்ணும்போதோ இல்லை தரையில் வச்சு ஒர்க் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணும்போது டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது போல் ரப்பர் மேட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து இஎஸ்டி மேட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாடியில் வந்து எப்போயுமே ஒரு மைன்யூட்டான கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ நம்ம மொபைல் பிசிபி வந்து ரொம்ப சென்சிட்டிவான காம்பவுண்ட்ஸ் இருக்கிறதால நம்ம கிரவுண்டில் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்கிற அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து இந்த காம்பவுண்ட்ஸை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே நடக்கணும்னு சொல்ல முடியாது, எப்போயாச்சும் நடக்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்காக இந்த மேட்டை வந்து கிரவுண்டோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படின்றத சிப் லெவலில் பார்க்கலாம். ஓகே, ஃபைனலாக நம்ம அந்த டாப்பிக்குள்ளே வந்துடலாம். ஒரு மொபைல் சர்வீஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய மெஷின்ஸும் டூல்ஸையும் வந்து நம்ம இப்போ பார்த்துருந்தோம். ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த எல்லா டூல்ஸும் வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா ஒரு மொபைல் சர்வீஸ் வந்து நம்ம சர்வீஸ் சென்டர் வச்சு தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. சிம்பிளாக நம்ம பேசிக்கான டூல்ஸ் மெஷின்ஸை வச்சு நம்ம வீட்டிலே வந்து இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ண முடியும். முக்கியமான பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளோயர், மைக்ரோசால்டரிங் அயன், ஒரு பேசிக்கான மல்டிமீட்டர், இது போல் ட்வீசர், ஸ்க்ரூ டிரைவர் செட்டு, ஓப்பனர் செட்டு. ஸோ நீங்கள் டிசி பவர் சப்ளைலாம் வாங்கணுன்றது அவசியம் கிடையாது. பேட்ரி பூஸ்டர் சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து இந்த டச் கம், இது போல் சின்ன சின்ன காம்பவுண்ட்ஸ் பொருள் டூல்ஸ் மெஷின்ஸ் வாங்குறது மூலிமா நம்ம ஈஸியாக வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக வந்து நம்ம கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் நல்லா கற்றுக்க அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டூல்ஸ் எல்லாமே நம்ம வாங்கிட்டு பிஸ்னஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொண்டு போகலாம். எல்லா பிஸ்னஸும் நம்ம இது மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஒரு சில பிஸ்னஸ் மட்டும்தான் நம்ம இது போல் வீட்டிலே வந்து ஈஸியாக பண்ணலாம், நல்லா ப்ராஃபிட்டபுளாகவும் பண்ணலாம். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம பிஸ்னஸ் டாபிக்ஸில் பார்ப்போம். தேங்க்யூ.